அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு குடமிளகா வச்சு ஒரு காரசாரமான குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 குடமிளகா, 1 வெங்காயம், 1 தக்காளி, ஸ்ப்ரிங் ஆனியன் 4, தயிர் 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 1/4 கப்பு, வேர்க்கடலை 1/4 கப்பு, காஞ்ச மிளகா 5, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், தண்ணி. அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. குடமிளகா கறிக்கு தேவையான மசாலாவை நாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை, காஞ்ச மிளகாயை இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதோட துருவிய தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ வறுத்து வச்ச தேங்காய், கடலை, காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தை இதில் போட்டுக்கலாம். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை திரும்பவும் நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி இதோட சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 1/4 கப் தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயில் தனியாக பிரிகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு திக்காக வேணுங்கிறதுக்காக நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். அனலில் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேப்சிகத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இதோட ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருந்த கேப்சிகத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். காரசாரமான கேப்சிகம் வெஜ்ஜு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ்ஜு கறியை நம்ம சாதத்துக்கு எடுத்துக்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லா வகையான டிஃபனுக்கும் இந்த கறியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி கறி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பைசியான கேப்சிகம் வெஜ்ஜு கறியை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சீக்கிரமாகவே அடுத்த ரெசிபியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.